110 mm 4 இன்ச்சு 4 kg கப்ளிங் 6 இன்ச்சு லென்த்துக்கு எப்படி செய்கிறது பார்ப்போம். 6 இன்ச்சு லென்த்துக்கு வேணும் அப்படின்னோம்னா 6.25 இன்ச்சுக்கு நாம் கட் பண்ணியிருக்கணும் பைப்பு. கட் பண்ணதுக்கப்புறமா இது 1350 வாட்ஸ் ஹீட்ருக்குள்ளே இது மாதிரி போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஹீட் ஆயிரும். ஒரு சிலர் வந்து ஹீட்ருக்குள்ளே அலுமினியம் லைனர் போட்டிருப்பாங்க, இது மாதிரி கட்டை போட்டிருக்க மாட்டாங்க. கட்டை ஏன் போடணும் அப்படின்னா, கட்டை போட்டு நாம் பண்ணோம் அப்படின்னா பைப்பு மட்டும் ஹீட் ஆகும். எவ்வளோ ஹீட் வச்சாலும் பைப்பு வந்து தீஞ்சு போகாது, எந்த பிரச்சனையும் வராமல் அழகாக வரும். ஹீட்டரெலாம் போட்டதுக்கப்புறம் இப்படி எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே வித்தியாசம் தெரியும். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா 3.25 இன்ச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு 2.25 இன்ச்சுக்கு தான் கப்ளிங் வரும். அதனால் ஹீட்ரு நம்ம செட் பண்ணும்போதே 3 இன்ச்சு வரைக்கும் ஹீட் ஆகிற வரைக்கும் 3லேருந்து 3.25 வரைக்கும் ஹீட் ஆகிற வரைக்கும் பண்ணோம்னா நமக்கு கப்ளிங் நல்லா வரும். அதிகபட்சம் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்டு, ஒரு நிமிஷத்துக்கு அதிகபட்சம் 2 கப்ளிங் போட்டுருலாம். 2 கப்ளிங்னால் ஒரு கப்ளிங்கில் ஃபஸ்ட்டு சைடு செகண்ட் சைடு 2 பக்கமும் போட்டுருலாம். இந்த ஹீட்ரு பேர் செராமிக் ஹீட்ரு. D120ங்கிறது இன்னர் டயா, 100 mm அப்படிங்கிறது ஹீட்டரோட லென்த்து, 1350ங்கிறது வாட்ஸு, 230ங்கிறது வோல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 100 mm. இந்த ஹீட்ரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெகுலேட்டரு இது மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறது இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரில் வந்து எவ்வளோ வோல்ட் வருது, ஹீட்ரு எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த ரெகுலேட்டர் வந்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 10ல் வச்சோம் அப்படின்னா ஹீட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது 10 kg கப்ளிங் போட்டுடலாம். இதுவே 4 kg கப்ளிங் 4 இன்ச்செல்லாம் போடுற மாதிரி இருந்தால் 35லேருந்து 40 வச்சு ஓட்டிக்கலாம். இந்த ரெகுலேட்ரு, இந்த இண்டிகேட்ரு அமேசான் ஆன்லைன்லேயே நம்மளால் வாங்க முடியும். கப்ளிங் போடுற மிஷினுக்கு தண்ணி கீழே சின்னதாக ஒரு டேங்கு, தண்ணிக்குள்ளே இருக்கிற மோட்ரு அமேசான்லேயே வாங்கிக்கலாம். மீன் தொட்டி மோட்ரு தான். அந்த மோட்டருக்கு இந்த மாதிரி சின்ன பட்டன், எமர்ஜென்சி பட்டனில் லைன் கொடுத்தோம் அப்படின்னோம்னா தண்ணி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு போதும் நாம் நினைக்கிறப்ப பட்டனை ரிலீஸ் பண்ணி பச்சை கலர் பட்டனால் டை மட்டும் பின்னாடி போகும். டை பின்னாடி போகிறதுக்கு பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு நுமேட்டிக் சிலிண்ட்ரு. இந்த நுமேட்டிக் சிலிண்டரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ரஸரில் நம்ம ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா 3 bar வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெஷினில் ஒரே மெஷின் தான் எல்லாத்துக்குமே. இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டினோம் அப்படின்னோம்னா ஃப்ளாஞ்ச் பிளேட்டு வெளியே வந்துடும். இந்த ஸ்க்ரூவை கழட்டினோம் அப்படின்னா மொத்த டையும் வெளியே வந்துடும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டை, தனித்தனி ஃப்ளாஞ்சு. தேவைக்கேற்ற மாதிரி நாமளே ஒரே மெஷின் தான் எல்லாத்தையுமே நாமளே செட் பண்ணிக்கலாம்.